Hello my dear students, welcome to our channel Murugan Tech World. Easy to learn, easy to win. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சப்ஜெக்ட் கோட் CS25C01 கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமிங் சி சப்ஜெக்டில் ஃபர்ஸ்ட் சாப்டரில் நம்ம சிம்பிள் ப்ரோக்ராம்ஸ்லாம் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு எக்ஸாம்பிள் சி ப்ரோக்ராம்ஸ் தான் பார்த்துட்ருக்கோம். இது ஆல்ரெடி லாஸ்ட் செஷனோட கண்டினியூஸ் வீடியோ தான். பார்ட் 1 பார்க்காம இருந்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் பிளேலிஸ்ட்டோட லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இப்போ இந்த வீடியோ அதோட கண்டினியூ பண்ணலாம். நெக்ஸ்ட் ப்ரோக்ராம் பார்த்தோம் அப்படின்னா கால்குலேட்டிங் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். முதல்ல சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு PNR டிவைடட் பை 100 ஃபார்முலா பார்த்தோம். நெக்ஸ்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கணும்னா ஃபார்முலா பார்த்தீங்க அப்படின்னா பிரின்சிபல் இன்ட்டு 1 பிளஸ் ஆர் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் டிவைடட் பை 100. இது வந்து பவர் ஆஃப் டைம், பவரில் ஓகேவா, பவரில் இப்போ 2 இயர்ஸ்னா பவரில் 2 அப்படின்னு சொல்லிட்டு பவரில் மென்ஷன் பண்ணணும் மைனஸ் பி ஓகேவா. இதுதான் ஃபார்முலா. ஸோ இதுக்கான ப்ரோக்ராம் அப்படின்னு பார்த்தோன்னா ஹேஷ் இன்க்ளூட் stdio.h. இங்கே பவர் யூஸ் பண்ணுறனால math.hம் யூஸ் பண்ணணும் ஓகேவா. தென் இன்ட்டு மெயின் டபுளில் வாங்க போகிறோம். கேரக்டர்ஸ்லாம் நிறையா கூட இருக்கலாம். ஸோ பிரின்சிபல், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், டைமு, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்க போகிறது. ஸோ printf scanfல வேல்யூஸ்லாம் வாங்கிடும். தென் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்கான ஃபார்முலா என்ன, p இன்ட்டு பவர் ஆஃப் 1 பிளஸ் ஆர் டிவைடட் பை 100 t மைனஸ் பி ஓகேவா. ஸோ ஃபார்முலா மென்ஷன் பண்ணோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு சாம்பிள் அவுட்புட் கிடைச்சிரும். இப்படி தான் ப்ரோக்ராம் ரைட் பண்ணணும் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்க. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஃபைண்டிங் ஸ்கொயர் ரூட் ஆஃப் அ நம்பர். ஒரு நம்பர் இருக்கு n அப்படின்னு ஒரு நம்பர் இன்புட் வாங்கிக்கிறோம். அந்த நம்பருடைய ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்க போகிறோம். ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஷின் தான். ஸோ ஸ்டார்ட்டு இன்புட் நம்பர் என்ன, கால்குலேட் ஸ்கொயர் ரூட்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் என்ன, பிரிண்ட் ரிசல்ட்டு ஸ்டாப் பண்ணிவிடுவோம் ஓகேவா. ஸோ இங்கேயும் என்ன பண்ணணும்னா math.h வந்து இம்போர்ட் பண்ணணும். பிகாஸ் நம்ம ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கிறனால stdio.hம் இம்போர்ட் பண்ணணும், இன்க்ளூட் math.hம் இன்க்ளூட் பண்ணணும். தென் ஹேஷ் மெயின் ஃபங்க்ஷன் டபுளில் வாங்கிக்கிறோம், n வேல்யூ வாங்கிக்கிறோம், அதை ரிசல்ட்டில் ஸ்டோர் பண்ணுறோம். printf என்டர் த நம்பர் கொடுத்தோன்னா கேட்டோன்னா கொடுத்துரும். ஸ்கேன் அதுக்கு யூஸ் பண்ணணும். இங்க என்ன டபுள்ல வாங்க போறோம்னு சொல்லியிருக்கோம். அப்ப என்ன பண்ணணும், பர்சன்டேஜ் LF அப்படின்னு வாங்கணும். லாங் ஃப்ளோட்டை தான் டபுள்னு சொல்லுவோம் ஓகேவா. ஸோ அண்ட் n தான் வாங்க போகிறோம். ரிசல்ட் வந்து ஸ்கொயர் ரூட் ஆஃப் n ஃபார்முலா கொடுத்துட்டிங்கன்னா printf கொடுத்தா ஆட்டோமேட்டிக்காக இப்போ 5 அப்படி 25னா 5ன்னு ஸ்கொயர் ரூட் கொடுத்துரும். நெக்ஸ்ட் ப்ரோக்ராம் பார்த்தோம்னா ஸ்வாப்பிங் 2 நம்பர்ஸ் யூஸிங் டெம்பரவரி வேரியபிள். டெம்பரவரி வேரியபிள் யூஸ் பண்ணி எப்படி ஸ்வாப்பிங் பர்ஃபார்ம் பண்ணுவோம். ஸ்வாப் அப்படின்னா எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறது அப்படின்னு அர்த்தம். ஒரு இடத்துல இருந்து ஒரு நம்பருக்கு பதிலாக இன்னொரு நம்பரை மாற்றுறது. இப்போ ஏக்கு பதிலாக பியாவும் பிஏக்கு பதிலாக ஏயையும் கன்வெர்ட் பண்ணுறது. அதுக்கு டெம்ப் அப்படின்னு சொல்லி டெம்ப்னு ஒரு டெம்பரவரி வேரியபிள் யூஸ் பண்ணுவேன். ஃபர்ஸ்ட்டு அந்த டெம்பரவரி வேரியபிளில் ஏவோட வேல்யூவை ஸ்டோர் பண்ணிக்குவேன். நெக்ஸ்ட்டு ஏல வந்து பியோட வேல்யூவை ஸ்டோர் பண்ணிக்குவேன். இப்போ பில வந்து திரும்ப டெம்போட வேல்யூவை ஸ்டோர் பண்ணுவேன். அப்போ டெம்ப்ல என்ன இருக்கும், ஏ தான் இருக்கும். அப்ப அந்த ஏ தான் இப்ப இந்த பில வந்து கன்வெர்ட் ஆயிடும் ஓகேவா. இந்த மாதிரி மாத்துறதுக்கு பேர் தான் ஸ்வாப்பிங் ஆஃப் 2 நம்பர்ஸ் யூசிங் டெம்பரரி வேரியபிள்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அல்காரிதம் முதல்ல ஸ்டார்ட் பண்ணணும். இன்புட் நம்பர் 2 வாங்கிக்கணும். டெம்பரரி வேரியபிள் டெம்ப்ல முதல்ல ஏவை ஸ்டோர் பண்ணணும், அடுத்து ஏல பியை ஸ்டோர் பண்ணணும், திரும்ப பில டெம்பரரி வேரியபிள ஸ்டோர் பண்ணணும். தென் print a and b end ஓகேவா. இதுக்கான சி ப்ரோக்ராம் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒன்று தான் ஓகே. ஸோ ஈஸியா எழுதிடலாம். ஹேஷ் இன்க்ளூட் stdio.h ஃபர்ஸ்ட் போட்டாச்சு. இன்ட் மெயின் ab வாங்கிக்கிறோம், டெம்ப்ல வந்து வச்சுக்கணும். தென் என்டர் 2 நம்பர்ஸ். அதை வந்து எங்கன்னா நான் பர்சன்டேஜ் இன்ட்ல வாங்குறதுனால பர்சன்டேஜ் டி அண்ட் ஏ அண்ட் பி. இதுக்கான ப்ரொசீஜர் என்ன சொல்லியாச்சு, டெம்ப் ஈக்குவல் டு ஏ, ஏ ஈக்குவல் டு பி, பி ஈக்குவல் டு டெம்ப். இது எப்பயுமே மறந்துடக்கூடாதுன்னு நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்படிதான் நம்மளுடைய வேல்யூ வந்து ஸ்டோர் ஆகும் ஓகேவா. ஸோ ஆஃப்டர் ஸ்வாப்பிங் ஏ வந்து பர்சன்டேஜ் டிலையும் பிஏ பர்சன்டேஜ் டிலையும் மென்ஷன் பண்ணுன்னு சொல்லியாச்சு. தென் 2 நம்பர் வாங்கிக்கிறோம் 10 20 டி. இது அப்படியே 20 10ன்னு எக்ஸ்சேஞ்ச் ஆயிரும். ஏ ஈக்குவல் டு 20, பி ஈக்குவல் டு 10ன்னு. பிகாஸ் ஃபர்ஸ்ட் டெம்ப்ல என்ன ஸ்டோர் ஆயிருக்கும், போய் நமக்கு ஃபர்ஸ்ட் வேல்யூ என்ன கொடுத்துருக்கோம், ஏக்கு 10, அப்ப 10 ஸ்டோர் ஆயிருக்கும். இப்போ 10 ஈக்குவல் டு ஏ ஈக்குவல் டு என்ன ஸ்டோர் ஆயிருக்கும், இப்போ பியோட வேல்யூ தான் ஸ்டோர் ஆயிருக்கும் ஓகேவா. ஏ ஈக்குவல் டு பியோட வேல்யூ என்ன 20, அதுதான் ஸ்டோர் ஆயிருக்கும். தென் பில என்ன போய் ஸ்டோர் ஆயிருக்குன்னா டெம்போட வேல்யூ என்ன 10, அதுதான் ஸ்டோர் ஆயிருக்கும். அப்ப a ஈக்குவல் டு 20, b ஈக்குவல் டு 10 இதுதான் வந்து அவுட்புட்டா கிடைக்கும். அதுக்காக தான் இந்த டெம்பரரி வேரியபிள் யூஸ் பண்ற இந்த ஃபார்முலாவை கொடுக்கும்.
நெக்ஸ்ட் லாஸ்ட் ஒரு சிம்பிள் ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்வாப்பிங் ஆஃப் டூ நம்பர்ஸ் யூசிங் வித் டெம்பரவரி வேரியபிள் பார்த்தோம். வித்தவுட் டெம்பரவரி வேரியபிள் எப்படி யூஸ் பண்ணலாம் தான் பார்க்க போறோம். தட் மீன்ஸ் அரித்மெட்டிக் ஆபரேஷன்ஸ் யூஸ் பண்ணி பர்ஃபார்ம் பண்ண போறோம். சேம் ரெண்டு இன்புட் ஏபில வாங்கிக்கிறோம், ரெண்டு நம்பரை ஸ்வாப் பண்ண போறோம். இது அரித்மெட்டிக்ல எப்படி பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா a ஈக்குவல் டு ஃபர்ஸ்ட் a பிளஸ் பி பண்ணிக்கணும். இப்போ ஏவோட வேல்யூ இதுதான். இந்த ஏவோட வேல்யூல இருந்து பி கண்டுபிடிக்க ஏல இருந்து பியை மைனஸ் பண்ணணும். ஓகேவா? தென் ஏ கண்டுபிடிக்க என்ன பண்ணணும்னா ஏல இருந்து பியை திரும்ப மைனஸ் பண்ணணும். இதுதான் ஃபார்முலா. ஓகேவா? இது எப்பயுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ சி ப்ரோக்ராம் எழுதுறப்ப ஹேஷ் இன்க்ளூட் stdio டாட் h இன்ட்டு மெயின் ரெண்டு வேல்யூ வாங்குறோம், பிரிண்ட் டூ நம்பர்ஸ் ஸ்கேன் ஆஃப் பண்றோம், தென் ஃபார்முலாவை எழுதிடுறோம். இப்போ இந்த ஃபார்முலால எப்படி ரன் ஆகுதுன்னு நான் சொல்லி தரட்டா? ஸோ முதல்ல என்ன பண்றோம்னா ரெண்டு நம்பர் வாங்குறோம், அவுட்புட் 10 20 10 a equal to 10 b equal to 20 இதுதான் வாங்கியிருக்கோம். ஃபர்ஸ்ட் a equal to a plus b, so 10 plus 20, அப்ப 10 plus 20 னா 30. ஓகேவா? then b equal to a minus 10b, so a ஓட வேல்யூ 30, 30 minus b ஓட வேல்யூ வந்து 20, 20 னா இப்ப b ஓட வேல்யூ வந்து என்ன நமக்கு 10. அடுத்து a equal to a minus b, a ஓட வேல்யூ 30, b ஓட வேல்யூ இதுக்கப்புறம் என்ன வந்திருக்கு 10 வந்திருக்கு. அப்ப 30 minus 10 20, அப்ப a ஓட வேல்யூ 20 ஆயிடுச்சு, b ஓட வேல்யூ 10 ஆயிடுச்சு. இப்படிதான் ஸ்வாப்பிங் வித்தவுட் டெம்பரரி வேரியபிள்ஸ் பெர்ஃபார்ம் ஆகும். ஓகேவா? ரொம்ப ஈஸியா இருக்கா? வித் டெம்பரரி வேரியபிள்ஸ் வித்தவுட் டெம்பரரி வேரியபிள்ஸும் இப்படி கான்செப்டை ஒவ்வொரு ப்ரோக்ராமுக்கும் புரிஞ்சு படிச்சுக்கிட்டீங்க அப்படின்னாலே ரொம்ப ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நீங்க ப்ரோக்ராம் ரைட் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ மறந்துனா முருகன் டெக் வேர்ல்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸ்டே டியூன். நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் டாபிக் பார்க்கலாம். தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. முருகன் டெக் வேர்ல்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உடனே நோட்டிஃபிகேஷனா உங்க மொபைலுக்கு வரும். திஸ் இஸ் ஜெயஸ்ரீ சைனிங் ஆஃப்.